குட் மார்னிங் வியூவர்ஸ். ஜிபே அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஜிபே ரிவார்ட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜிபே பயன்படுத்தி அடிக்கடி மணி சென்ட் பண்றீங்களா? கியூஆர் ஸ்கேன் பண்றீங்களா? உங்களுக்காக ஜிபே நிறைய ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைன் ரீசார்ஜ் பண்ணும்போதோ அல்லது ஆன்லைன் ஃபுட் ஆர்டர்ஸ் பண்ணும்போதோ அல்லது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது பயன்படுத்தி நிறைய கேஷ்பேக் பெற முடியும். எனக்கு கிடைச்ச ஜிபே ரிவார்ட்ஸை நான் எப்படி பயன்படுத்தியிருக்கேங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஜிபே ஆப்பை ஓப்பன் பண்ணால் அதோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் இருக்கும் பாருங்கள். இந்த ரிவார்ட்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஜிபே உங்களுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு கிடைச்ச ஒரு சில ரிவார்ட்ஸை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இதில் கூட 2 கேஷ்பேக் ரிவார்ட்ஸ் இருக்குது பாருங்கள். டேட்டா ரீசார்ஜுக்கு ஒரு கேஷ்பேக் கொடுத்துருக்காங்க. ஸ்விக்கி ஃபுட் ஆர்டருக்கு ஒரு கேஷ்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த ரிவார்ட்ஸ்க்குலாம் ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்குள்ளே அதை பயன்படுத்தினா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கேஷ்பேக் கிடைக்கும். ஜிபே ரிவார்ட்ஸை பயன்படுத்தி ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ணேன். அதில் கிடைச்ச கேஷ்பேக் தான் இது. இதில் வீவ் கேஷ்பேக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கேஷ்பேக் கிடைச்சிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஜிபே ரிவார்ட்ஸை பயன்படுத்தி சொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது கிடைச்ச கேஷ்பேக் தான் இது. ஜிபே ரிவார்ட்ஸை பயன்படுத்தி மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது கிடைச்ச கேஷ்பேக் தான் இது. ஜிபே பயன்படுத்துகிற நீங்கள் மறக்காமல் ஜிபே ரிவார்ட்ஸையும் பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.